ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு உளுந்து போட்டு செய்யலாம். ரெகுலராக நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு அரிசி கூட சேர்த்து போட்டு அரைச்சி கொண்டு வந்து தான் முறுக்கு செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு உளுந்தை இந்த மாதிரி வேக வச்சு மாவு கூட ஆட் பண்ணி அரிசி மாவு கூட ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இந்த மாதிரி உளுந்து ஒரு ஆழாக்கு உளுந்து எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு நடுவில் மிக்சிங் பவுலில் 1 கப் உளுந்துக்கு 4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசனைக்காக. எள்ளு நம்ம தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓமம் போட்டால் நல்லா வாசனையாகவும் நல்லா நல்ல வாசனை கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த ஓமத்தை நல்லா நசுக்கிட்டு நுணுக்கிட்டு போடுவாங்க. அப்படி போடும்போது நல்லா நம்மளுக்கு அதோட டேஸ்ட் நல்லா இறங்கும் முறுக்கில். அப்படியே போட்டுட்டோன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும் ஓமம். இந்த மாதிரி நுணுக்கிட்டு போட்டோன்னா அதோட டேஸ்ட்டும் இறங்கும், நம்மளுக்கு வாயில் அடிப்படாது அந்த ஓமம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். முறுக்குக்கு எப்பவுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டாலே நல்லது. ஏன்னா லேசாக அதிகமாகிடுச்சு கூட நிறைய தெரியும் உப்பு. இப்போ அந்த மாவில் காசின எண்ணெய் எடுத்து ஊற்றி கலரிக்கலாம். இதுக்கு நடுவில் எண்ணெயை காய வச்சுட்டு கடாயில் வேக வச்ச அந்த உளுந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா மையாக அரைஞ்சி வரும், இல்லைன்னா திரியாக இருக்கும் உளுந்து. இப்போ அடுத்தது நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவில் பொருள்லாம் போட்டு அதுக்கு கூட இந்த அரைச்ச விழுதை எடுத்து கலந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தளர பிசைஞ்சிக்கலாம் மாவு. இந்த பதத்தில் தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சிட்டு முறுக்கு குழாயில் எடுத்து போட்டு ஒரு கரண்டிலையோ தட்டுலையோ இல்லைனா வாழை இலையிலையோ எண்ணெய் தடவிட்டு அது மேலே முறுக்கு பிழிஞ்சிட்டு விட்டோன்னா நல்லா அழகாக வரும் முறுக்கு. நம்ம நேரடியாக கடாயில் விட்டோன்னா அதோட அனல் கை மேலே தெரிக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் விடணும். முறுக்கு காயாமல் விட்டிங்கன்னா முறுக்கு எண்ணெய் குடிச்சிடும் அதிகமாக. நம்ம போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டக்குன்னு வெந்து நம்ம கைக்கு வரும். நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு ரெடி பண்ணலாம் முறுக்கு. இந்த வாட்டி இப்படி ரெடி பண்ணி பார்த்ததில் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வெள்ளையாக வந்தது முறுக்கு எங்களுக்கு. லாஸ்ட் டைம் மிஷினில் வறுத்துட்டு அரைச்சிட்டு வரும்போது அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது. இது